தேவ சமூகத்தில் நின்று மலை பிரசங்கத்துடைய 5-9 7வது பிரசங்கத்தை செய்வதற்கு தேவன் தந்த இந்த நல்ல சரீர சுகத்திற்காக நல்ல காலத்திற்காக கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். இன்றைக்கு நம்ம செய்திக்காக மத்திய சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள் என்கிற இந்த 7வது மழை பிரசங்கத்தை கேட்கும்படியாக நம்மோடு பேசும்படியாக நாம் இருந்த வண்ணமாகவே நம்முடைய கண்களை மூடி கொஞ்சம் சோத்திரம் பண்ணுவோம். சோத்திர ஆண்டவரே, சோத்திரம். கர்த்தரை இன்றைக்கும் எங்களோடும் எங்களுக்கும் கேட்கிற யாவருக்கும் பிரயோஜனம் உண்டாகி இந்த மலை புஸ்தகத்தின்படி அவர்கள் வாழ்ந்து பரலோக சீயோன் மலையில் மோடு நிற்கத்தக்க பாக்கியத்தை ஏற்படுத்தி தருவதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். மீண்டுமாக நம்ம மலை பிரசங்கத்துடைய இந்த 7வது படிகளை தியானிக்க போகிறோம். மலை பிரசங்கத்தில் கர்த்தர் உபதேசித்த காரியம் சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எண்ணப்படுவார்கள் அப்படின்னு இருக்கு. இப்போ யார் பாக்கியவான் அப்படின்னா இந்த வசனத்தின்படி சமாதானம் பண்ணுகிறவர்கள். யார் தேவனுடைய புத்திரர் அப்படின்னா சமாதானம் பண்ணுகிறவர் அல்லது சமாதானம் பண்ணுகிற யாருன்னா அவர்கள் தேவனுடைய புத்திரர்களாக இருக்கிறார். பைபிளில் நிறைய அந்த புத்திர என்பது எவர்கள் தேவனால் ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்களும் தேவனுடைய புத்திரர் என்று பைபிளில் நம்ம வாசிக்கிறோம். அது ஆவியானவரால் நடத்தப்படுகிறது தான் சமாதானமான காரியத்தை செய்வதற்கு அவர்கள் செயல்படுவார்கள். இன்றைக்கி நம்ம செய்ய வேண்டிய காரியத்தை உலகம் செய்து கொண்டிருக்கிறது. பொதுவாகவே ஒரு தேசத்துக்கும் இன்னொரு தேசத்துக்கும் யுத்தங்கள் வரும்போது அதற்கு ஒரு மேலான தேசங்கள் தலையிட்டு 2 தேசங்களில் தலைவர்களை அழைத்து சமாதான பேச்சு நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே அவர்கள் யுத்தத்தை விட்டார்கள், சமாதானம் அடைந்தார்கள் என்று உலக பிரகாரமாக இந்த யுத்த நாட்கள் வரும்போதெல்லாம் நம்ம அதை பார்க்குறோம். நாம் செய்ய வேண்டிய காரியங்கள், சில தேசங்கள் தேவனை அறிந்தவளாக இருந்தாலும் அறியாதவளாக இருந்தாலும் அவர்கள் அதை செய்வதை நம்ம பார்க்குறோம். ஒவ்வொரு அரசாங்கத்துக்கு எதிராக செயல்படும் போது அரசாங்கமே இறங்கி அவங்களுக்கு என்ன பிரச்சனை என்று சமாதான பேச்சுவார்த்தைகள் நடத்தி எதிர்ப்பாளர்களும் எதிராக செயல்படுகளும் சமாதானமாக இந்த இடத்தை விட்டு கடந்து போவதை நாம் பார்க்க முடியும். ஆனால் ஆவிக்குரியவர்களோ நீங்களும் நான் அதை செய்ய யோசிக்கிறோம். ஆனால் நாம் என்ன செய்ய வேண்டும்? சமாதானப்படுத்துகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். நாம் சமாதானப்படுத்துவதற்கு முன்பாக முதலாவது சமாதானத்தின் தேவனை குறித்து நாம் அறிந்திருக்க வேண்டும். பிறப்புக்கு முன்னாடியே ஏசியா பெரிய தீர்க்கதரிசி அவர் சமாதான பிரபு என்று தீர்க்கதரிசனமாக உரைத்த காரியங்களை பார்க்க முடிகிறது. அவர் சமாதானத்தின் காரணர் என்று பைபிளில் வாசிக்கிறோம். சமாதான ஓதும் இயேசு கிறிஸ்து என்று பாடலை நாம் பாடுகிறோம். அந்த தேவனால் மாத்திரம்தான் உலகத்தில் தேடுகிற எல்லாருக்கும் சமாதானத்தை தருகிற தேவனாக இருக்கிறார். 2 விதமான சமாதானத்தை நாம் பார்க்கும். ஒன்று உலகம் தரக்கூடிய சமாதானம், என்று தேவன் தருகிற சமாதானம். உலக பிரகாரமானமே ஒரு சமாதான ஜீவம் இருக்குது. அது நிலையானது அல்ல, நிரந்தரமானது அல்ல.
அதே சமயத்தில் தேவனால் உண்டாகிற சமாதானம் என்று இருக்குது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியை விட்டு கடந்து போகும்போது, நான் சமாதானத்தை நான் வைத்து விட்டு போகிறேன், அது உலக பிரகாரமாக தருகிற சமாதானம் அல்ல, என்னுடைய சமாதானத்தை, சிலுவையிலே சமாதானத்தை சம்பாதித்த அந்த சமாதானத்தை நான் உங்களுக்காக வைத்து விட்டு போகிறேன் என்று அந்த புத்தி கட்டாத தேவ சமாதானத்தை, நதியை போல் இருக்கிற தேவ சமாதானத்தை இந்த நாள் வரையும் கர்த்தர் நமக்கு தந்து கொண்டிருக்கிறார் என்பது நமக்கு நல்லா தெரியும். இப்படி இந்த சமாதானம் உள்ளவர்கள் சில இடங்களில் பிரச்சனைகள் சபைக்குள்ளே, நாம் அறிந்தவர்களுக்குள்ளே, குடும்பங்களிலும் சபைகளிலும் சில ஊழியர்கள் நடுவிலும் இருக்கும்போது அந்த நம்ம போய் அதை சமாதானம் படுத்துவது, நம்ம இப்படி இருப்பது சரியல்ல. நாம் கர்த்தருடைய பிள்ளைகள், தேவனுடைய மனவாட்டிகள், கர்த்தருடைய ஊழியர்கள், ஆகவே நம்ம சமாதானமாக இருக்க வேண்டும் என்கிற அந்த சமாதான செயல்கள் தான் பாக்கியவான்கள் என்று கர்த்தர் மலை பிரசங்கத்தில் அவர் செய்கிற காரியங்களை நம்ம சொல்கிற காரியத்தை நம்ம பார்க்க முடியும். சபைக்கு எழுதும்போது முதலாவது அதை கொஞ்சம் நம்ம பார்ப்போம். 1 கொரிந்தியருக்கு நிருபத்தில் வாசிக்கும்போது 14ஆம் அதிகாரம் 33வது வசனத்தில், தேவன் கலகத்திற்கு தேவனாய் இராமல் சமாதானத்திற்கு தேவனாய் இருக்கிறார், பரிசுத்தவான்களுடைய சபைகள் எல்லாவற்றிலும் அப்படியே இருக்கிறதுங்கிறார். அப்படி இருக்கான்னு பார்த்தா கிடையாது. அவர் கலகத்துக்கு தேவன் அல்ல, இன்னும் சொன்ன போனால் பிரிவினைக்கு தேவன் அல்ல. ஆகவே அவர் சமாதானத்தின் தேவன் என்று தெளிவாக இந்த வசனத்தில் வாசிக்கிறோம். அது பரிசுத்தவான்களுடைய பெரு சபை நேரத்தில் பரிசுத்தவானுடைய சபை எல்லாவற்றிலும் அப்படியே இருக்கிறதுங்கிறார். நல்ல ஒரு ஆவிக்குரிய சபையானால் அந்த சபை தேவன் விரும்புகிற சமாதானமாக அந்த பரிசுத்தவானுடைய சபைகளில் அப்படியே இருக்கும். எப்படி இருக்கும்? பிரிவினை இல்லாமல், கலகம் இல்லாமல், பிரச்சனை இல்லாமல் அந்த சபைகள் அப்படியே கலகங்கள், பிரிவினைகள், பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் பரிசுத்தவான்கள் அவர்களை அழைத்து ஒப்புரவாகி சமாதானப்படுத்தி அந்த சபைகளில் தேவன் விரும்புகிற சமாதானம் இருக்கும் என்று வேதம் சொல்கிறது. ஆனால் இன்றைக்கி அந்த காரியத்தை நம்ம பார்க்க முடியல. எல்லா சபைகளிலும் பார்த்திங்கன்னா இந்த கோஷ்டிகள் இருக்கத்தான் செய்யுது, எல்லா சபைகள். சில இடங்களில் மாத்திரம் அந்த சமாதானம் சாலமோன் நாட்களில் ராஜ்ய பாரங்கள் சமாதானமாய் 40 வருடங்கள் இருந்ததை போல இந்த நாள் வரையும் சமாதானமாய் இருப்பதை பார்க்க முடியும். என்றைக்குமே சபை சமாதானமாக இருப்பதற்கு சத்துரு விட மாட்டான். யாரை கொண்டாகிலும் எவரை கொண்டாகிலும் உள்ளிருந்து வெளியிலிருந்து ஏதாவது பிரச்சனைகளை அவன் செய்து அந்த சமாதானத்துக்கு எதிராக செயல்படும்போது நம்ம அவர்களை அந்த பிரிந்திருக்கிற அல்லது சமாதானத்துக்கு எதிராக செயல்படுகிற, அதில் சண்டை போடுகிற அவர்களை அழைத்து நம்ம சமாதானப்படுத்துகளாக இருக்க வேண்டும். அதுதான் அன்று சொல்கிறாரு, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர்கள் எனப்படுவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இதே நீங்கள் 2 கொரிந்தியருக்கு நிருபத்தில் வாசிக்கும்போது 2 கொரிந்தியருக்கு நிருபத்தில் வாசிக்கும்போது அங்கே 13ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில், கடைசியாக சகோதரரே சந்தோஷமாயிருங்கள், நற்சீர் பொருந்துங்கள். அப்படின்னா நீங்கள் ஒன்றாயிடுங்க, சேர்ந்து இருங்க, ஆறுதல் அடையுங்கள், ஏக சிந்தை உள்ளவளாக சமாதானமாயிருங்கள், அப்பொழுது
அன்புக்கும் சமாதானக்கும் காரணனாக இருக்கிற தேவன் உங்களோடு இருப்பா அப்படின்னு சபைக்கு எழுதுறார். ஆக சபை எப்படி இருக்கணும்னா சமாதானமாக இருக்கணும், ஏக சிந்தனையாக இருக்கணும், அவர்கள் நற்சீர் பொருந்தணும், சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று தேவன் சொல்லிட்டு, அப்படி இருந்தால் தேவன் உங்களோடு இருப்பாராக. அப்படிப்பட்ட சிந்தை உள்ள தேவ பிள்ளையானாலும் அப்படிப்பட்ட ஊழியரோடு கர்த்தர் சபையோடு இருக்கிறேன் என்று நமக்கு ஒரு வாக்குத்தத்தம் செய்கிறவராக இருக்கிறார். இப்போ சபையில் விசுவாசிகள் என்ன தீர்மானம் பண்ணோம்? நான் எந்த பிரிவினுக்கோ கலகத்திற்கோ நான் காரணமாகிறாதபடி நான் ஊழியர் குடும்பத்தோடு நான் சமாதானமாக இருப்பேன் என்கிற தீர்மானங்கள் எடுக்க வேண்டும். அதே சபையில் சபைக்குள்ளே இருக்கிற சபைக்கு எதிராகவே அல்லது ஊழியருக்கு எதிராகவோ மற்ற குடும்பங்களுக்கு எதிராகவே கலங்கம் பண்ணி பிரிவினை உண்டாக்குகிற ஜனம் இருந்தால் அவங்களோடு போய் வசனெல்லாம் இப்படி இருக்குது, நீங்கள் நற்சீர் பொருந்துங்க, ஏக சிந்தைகளாக இருங்க, சமாதானமாக இருங்க, நாம் சமாதானமாக இருப்போம் என்ற அந்த உபதேசம் சொல்லுகிறவர்கள் தான் ஆண்டவர் சொல்கிறாரு, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள் என்று அங்கே சொல்லப்படுவதை நம்ம பார்க்க முடிகிறது. எபேசியருக்கு நிருபத்தில் நான் வாசிக்கும்போது 4ஆம் அதிகாரம் 1-3 வசனங்களில் ஆதலால் அங்கே சொல்கிறாரு, கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரமாய் நடந்து மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமை உடையவளாக அன்பினால் ஒருவருக்கொருவர் தாங்கி சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்து கொள்வதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள் என்று இங்கே எபேசு சபைக்கு எழுதுகிறார். அந்த சமாதான ஆவியினுடைய அந்த கட்டை, அந்த சமாதானத்தை நீங்கள் சபைகளில் குடும்பங்களில் காத்து கொள்ள வேண்டும், அதற்கு நீங்கள் எச்சரிக்கையாக இருங்க என்று அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே எழுதுவதை பார்க்கும். இன்றைக்கு அதே காரியம்தான் சபையில் இருக்கக்கூடியவர்கள் தீர்மானம் பண்ண, என்னால் இந்த சபைக்கு எந்த பிரச்சனை வரக்கூடாது, என்னால் இந்த ஊழியருக்கு இந்த இடம் எந்த பேதனை இருக்கக்கூடாது, என்னால் அடுத்த விசுவாச குடும்பங்களுக்கு பிரச்சனை இருக்கக்கூடாது என்கிற அந்த சிந்தனை, அந்த ஒருமனப்பட ஆவி, சமாதானத்தின் கட்டு, அந்த ஆவியை நாம் காத்து கொண்டால் எப்போதும் சமாதானமாக இருப்பதற்கு, ஒரு வேளை அப்படி எதிராக செயல்படுகிறவர்களை அழைத்து புத்திமதி சொல்லி, வேத வசனம் இப்படி இருக்கு, நம்ம சமாதானமாக இருக்கணும் என்கிற மலை பிரசங்கத்துடைய உபதேசத்தை சொல்லி கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு. ஆகவே நாம் சமாதானமாக பண்ணணும், சமாதானமாக இருக்க வேண்டும் என்கிற புத்திமதிகளை நான் சொல்லி, அப்படி எதிராக செயல்படுவர்களுக்கு நம்ம ஆலோசனை சொல்லி சபையை சமாதானப்படுத்தி தேவன் விரும்புகிற அந்த தேவனுடைய புத்திரர்களாக இருக்க நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். நீங்கள் பார்த்தீங்கன்னா பிலிப்பியருக்கு நிருபத்தில் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தையும் 7ஆம் வசனத்தையும் வாசிக்கும் போது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் என்று சொல்கிறார். கவலைப்படக்கூடாது, நீங்கள் எல்லாவற்றை குறித்து உங்கள் விண்ணப்பங்களை சோத்திரங்கள் கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதனாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது சொல்கிறார், எப்போ இதெல்லாம் செஞ்ச பின்னாடி, அப்பொழுது எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களிலும் உங்கள் சிந்தனைகளும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும்.
ஆக சிலருக்குள்ளாக அந்த சமாதானம் இல்லாமல் ஏன் போகுதுன்னா, அவங்க கவலைகளினாலும் பாரத்தினாலும் ஜெபத்தினாலும் வேண்டுதனாலும் ஸ்தோத்திரத்தினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்தாத வரையும் சமாதானம் இருக்காது. ஆக இவளுக்கெல்லாம் வசனம் இப்படி இருக்கு, நீங்கள் கவலைப்படக்கூடாது, நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, அப்போ அந்த தேவ சமாதானத்தை தேவன் தருவார். அப்பொழுது எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்களுடைய இருதயங்களையும் உங்களுடைய சிந்தனைகளும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்து கொள்ளும் அப்படிங்கிறார். சமாதானமாய் வாழும் என்கிற சிந்தனை, சமாதானமாக கிறிஸ்துவுக்குள் வாழுகின்ற எண்ணங்கள், அது நம்மை காத்து கொள்கிறது. அநேகர் ஆண்டவர் தருகிற சமாதானத்தை காத்து கொள்ளலை. அந்த சமாதானத்தின் மேலே ஒரு எச்சரிக்கையாக இல்லை. அநேகர் கலங்கி பிரிவினர் இருக்கும்போது வேடிக்கை பார்க்கிறோம் தவிர நாம் அவரை சமாதானப்படுத்துவதற்கு பிரயாசப்படுறதில்லை. ஆகவே இந்த மலை பிரசங்கத்தின்படி கூடுமானவரை, ஒருவேளை நம்மை எதிர்த்து பேசுகிறவர்கள் இருந்தாலும் எதிராக செயல்படவர்கள் இருந்தாலும், நாம் கூடுமானவரை அவர்களையும் அழைத்து நீங்கள் சமாதானமாக இருங்க என்கிற இந்த உபதேசத்தை சொல்லி சபையை ஒருமனமாக சமாதானமாய் நடத்த கொள்ளக்கூடிய உபதேசங்களை கற்றுக்கொண்டு, வேத வசனம் இப்படி இருக்கிறது, இயேசு உலகத்தில் இருந்த நாட்களில் அவரே பண்ண பிரசங்கம் உபதேசம் என்று கற்றுக் கொடுத்து அந்த சமாதானத்திற்குள்ளாக நாம் நடத்த வேண்டும். இன்றைக்கி எங்கே பார்த்தானா சமாதானம் கிடையாது. சமாதானத்தை தேடுகிற கூட்டம் உலகம் முழுவதும். எங்கே சமாதானம் கிடைக்கும்? எங்கே போனால் சமாதானம் கிடைக்கும்? என்ன செய்தால் சமாதானம் கிடைக்கும்? யார் நமக்கு சமாதானத்தை தருவார்? சமாதானத்தை வாங்க எத்தனை கோடி விலை கொடுத்து வாங்குவதற்கும் ஜனங்கள் ஆயத்தமாக இருந்தாலும் அது விற்க பொருள் அல்ல. நம்மை உண்டாக்கின தேவனே, சமாதான பிரபுவே, அவரே நம்மை தேடும்போது, அவரை அண்டிக் கொள்ளும்போது, அவருடைய சமூகத்தில் வரும்போது, நீ சமாதானத்தோடு போ என்று தன் பாதத்தில் வந்தவளை சொன்னதை போல, ஆவியான சரியானாலும் நீ சமாதானத்தோடு போ என்று சொன்ன தேவன் நம்மை அவருடைய சிலுவையிலே சம்பாதித்த சமாதானத்தை, உலகம் தராத சமாதானத்தை, ஒருவனும் எடுத்துக்கொள்ளாத சமாதானத்தை தேவன் கேட்கிற உங்களுக்கும் அமர்ந்திருக்கிற யாவருக்கும் என்னை கட்டளையிடுவாராக. ஒரு அலேசுங்களையா சமாதானத்தை விரும்பணுங்க. என் குடும்ப சமாதானம் இருக்கணும், ஊழியங்கள் சமாதானமாக இருக்கணும். பிரச்சனைகள் இருக்கும், இல்லைன்னு சொல்லவே முடியாது. ஆகிலும் அதன் நடுவிலே சமாதானமாக இருக்க வேண்டும் என்கிற விருப்பங்கள் நமக்கு என்ன செய்யணும்? இருக்கணும். வேதம் தெளிவாக சொல்லுகிறது, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள் என்று சொல்லப்படும். 1 தெசலோனிக்கேயர் நிருபத்தில் 5ஆம் அதிகாரம், அங்கே நான் வாசிக்கும்போது 5ஆம் அதிகாரத்தில் 13ஆவது வசனத்தில் வாசிக்கும்போது அவருடைய கிரியைகளின் நிமித்தம் சொல்கிறார். அதாவது ஊழியக்காரருடைய கிரியம் நிமித்தம் அவளை மிகவாக அன்பாக எண்ணிக்கொள்ளும்படி உங்களுக்கு வேண்டி கொடுக்கிறோம், உங்களுக்குள்ளே சமாதானமாக இருங்கள் என்று சொல்கிறார். சபைக்கு எழுதும் போது இப்படி நமக்குள்ளே நாம் சமாதானம் இருந்தால்தான் மற்றவர்களை நாம் சமாதானப்படுத்த முடியும். இப்போ நான் இருக்கிற என் குடும்பத்தில் சமாதானம் இல்லை, அது எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு வச்சுடுங்க. நான் போய் இன்னொரு குடும்பத்தை சமாதானப்படுத்தும் போது முதல்ல நீங்கள் உங்களுக்குள்ளே சமாதானமாக இருங்கன்னு அட்வைஸ் பண்ணிவிடுவாங்க. ஆக முதல்ல நம்ம குடும்பம் சமாதானமாக இருக்க வேண்டும். நம்ம அதற்கு முன்மாதிரியாக இருந்துட்டு அதற்கு பின்பாக பிரிவினை உள்ள கலகம் உள்ள குடும்பங்களோ விசுவாசிகளோ இருந்தால் அவங்களுக்கு தகுந்த ஆலோசனை சொல்லி கர்த்தர் ஞானத்தை தந்தால் அந்த குடும்பத்தை
சமாதானத்திற்குள்ளாக நடத்த முடியும். நமக்கே சமாதானம் இல்லாமல் நம்ம அடுத்தவங்களை உங்கள் வேலை நீங்கள் பார்த்துட்டு போங்க அப்படிம்பாங்க. ஆகவே முதலாவது நம்ம சமாதானமாய் வேதத்தின் மூலமாக கற்றுக்கொண்டு நம்மை அநேகர் பார்க்கிறார்கள் என்கிற ஒரு எச்சரிக்கையோடு கூட நம்ம கணவன் மனைவி பிள்ளைகளாக நாம் சமாதானமாக இருந்து மற்றவர்களை நாம் சமாதானப்படுத்துவது அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். நீங்கள் இப்போ 2 தீமோத்தேயு நிருபத்தில் வாசிக்கும் போது 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 22வது வசனத்தில், அன்றியும் பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகி ஓடி சுத்த இதயத்தோடு கர்த்தரை தொழுது கொள்கிறவர்களுடனே நீதியும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடுங்கிறார். ஆக எல்லாவித இச்சைகளுக்கு விலகணும். சமாதானத்துக்கு எதிராக செயல்படுகிற அந்த பாவியத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகி ஓடி சுத்த இதயத்தோடு கர்த்தரை தொழுது கொள்ளுகளுடனே. இன்றைக்கி இருக்கிறாங்க, போன வாரத்த இதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். ஆக இப்படிப்பட்ட தேவ ஜனத்தோடு சேர்ந்து நம்ம என்ன செய்யணுமா, நீதியும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானம் அடையும்படி நாடுங்கிறார். அவருடைய இடத்துல நாடு. அவர்கள் மூலமாக உன் வாழ்க்கையில் ஒரு சமாதானங்கள் ஏற்படும், உன் குடும்பங்களிலே சமாதானம் ஏற்படும் என்று இங்கே நம்ம 2 தீமோத்தேயுவில் அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே எழுதுவதை பார்க்க முடிகிறது. ஆக நம்ம சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர்கள் எனப்படுவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. எத்தனை பேர் இன்றைக்கி இந்த வசனத்தின்படி நம்ம செய்கிறோம் தெரியல. ஆனால் அது செய்யணும். சபையினுடைய ஒரு குடும்ப பிரச்சனை அப்படின்னா நம்ம வேடிக்கை பார்க்கிறவராக இராமல், அல்லது நமக்கென்று ஒரு கோஷியை நம்ம சேர்த்து பிரிவினைக்குள்ளாக தள்ளாமல், சபை எப்போது சமாதானமாக இருப்பதற்கு தேவன் உதவி செய்ய முடியாக நம்ம என்ன செய்யணும், தேவ சமூகத்தில் காத்திருக்க வேண்டும். அப்போ அந்த சமாதானத்தை தருகிற தேவன் அநேகரை சமாதானத்துக்குள்ளாக நடத்தும்படி நம்மை பயன்படுத்துவார். சங்கீதம் 4:8 கூட தாவீது சமாதானத்தோடு படுத்து கொண்டு நித்திரை பண்ணினேன், கர்த்தராகிய நீ ஒருவரே என்னை சுகமாக தங்க பண்ணினேன். ஆக நிறைய பேருக்கு அந்த சமாதான நித்திரை கிடையாது. ஆக நீர் எனக்கு சமாதான நித்திரை தந்தி என்கிறார். சில நேரங்களில் பார்த்திங்கன்னா சிலர் அடுத்தருடைய சமாதானத்துக்கு தூங்காதபடி சிலர் புல்லாப்பு செய்து, போன வாரத்தில் கேட்டோம், அவங்க நித்திரை செய்யாமல் அவருடைய எண்ணங்களும் அப்படி இருக்கும் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே இப்படிப்பட்ட சமாதானத்துடைய அனுபவத்தோடு தான் நம்ம அநேகரை சமாதானத்தை படுத்த வேண்டும் என்று வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுவதை நாம் பார்க்க முடிகிறது. இன்னும் வேதத்தில் நம்ம அநேக வசனங்கள் இருக்கத்தான் செய்து அதை தியானித்து பின்பு கடைசியாக நம் மற்றவர்களையும் அந்த பிரச்சனை உள்ளவர்களையும் சமாதானம் இல்லாதவர்களையும் நாம் சமாதானத்தை படுத்த வேண்டுகிற ஊழியத்தை விசுவாசிகள் கூட, ஊழியர் மாத்திரமல்ல விசுவாசிகளும் செய்வதற்கு நம்ம அர்ப்பணிக்கணும். லூக்கா சுவிசேஷத்தில் 1ஆம் அதிகாரம் 79 நம்முடைய கால்களை சமாதான வழியில் நடத்தவும், நம்ம போகிற வழி இறுக்கத்தினால உன்னதத்திலிருந்து தோன்றின அருணாதயம் நம்மை சந்தித்திருக்கிறது அப்படிங்கிறார். இயேசுடைய பிறப்பை குறித்து சொல்கிறார். நம்ம போகிற வழியெல்லாம் சமாதானமாக இருக்க,
நம்ம வாழ்க்கை முழுவதும் சமாதானமாக இருக்க, நம்முடைய ஆவிக்குரிய அனுபவங்களும் சமாதானமாக இருக்கதா நடத்தப்படுவதற்கு அந்த இயேசு இந்த உலகத்தில் உதித்திருக்கிறார். பாவிலை ரட்சிக்கும்படி கிறிஸ்து வந்தார் என்றாலும் நம்மை ரட்சிக்கப்பட்ட ஜனங்களை சமாதான வழியில் நடத்தப்படுவதற்கு வரணும். இன்றைக்கி சபையில் கேட்டிங்கன்னா சமாதானமே இல்லை அப்படிமா. ஒரு காலத்தில் சமாதானமாக இருந்தவர்கள் இன்றைக்கி சமாதானம் இல்லை. ஆக அந்த சமாதானத்தை தருகிறவர் இயேசு. அதை பெற்றுக்கொண்டு நம்மை போல உங்களைப் போல அந்த பிரிந்திருக்கிற குடும்பங்களுக்கு அந்த உபதேசம் சொல்லும்போது அவர்கள் நம்முடைய அனுபவத்தை கேட்டு அவர்களும் அந்த சமாதானத்திற்குள்ளாக வருவார்கள். அதுதான் அந்த மலை பிரசங்கத்துடைய 7வது படி. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. பொதுவாகவே ரோமர் 8ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் 2 சிந்தனை இருக்குது. ஒன்று மாம்ச சிந்தனை, இன்னொன்று ஆவிக்குரிய சிந்தனை. மாம்ச சிந்தை சொல்கிறாரு மரணம், மாம்ச சிந்தை மரணம். மாம்ச சிந்தையை உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாக இருக்க மாட்டார்கள் அப்படிங்கிறார். ஆனால் ஆவிக்குரிய சிந்தனைன்னு ஒன்று இருக்குது. அந்த 8ஆம் அதிகாரம் 6 வசனத்தில் ஆவின் சிந்தனையோ ஜீவனும் சமாதானமாம் அப்படிங்கிறார். சபைக்குள்ளாக எல்லாருக்குள்ள ஊழியக்காரருக்குள் மாத்திரமல்ல, சபை வருகிற அத்தனை பேருக்கும் இந்த சிந்தனை உண்டாகும். அப்போ இந்த சிந்தனை உண்டானா சபையில் எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் இந்த ஆவிக்குரிய சிந்தையாகிய கிறிஸ்துவின் சிந்தை, உங்கள் சிந்தை கிறிஸ்துவின் சிந்தையாக இருக்க கடவுது என்று நம்ம சிந்தித்தால் சபைகளிலே சமாதானத்தை நாம் பார்க்க முடியும். இன்றைக்கெல்லாம் அப்படி இல்லை. ஒருவர் பேசுவதில்லை, ஒருவருக்கொருவர் கனம் பண்ணுவதில்லை. நான் பெரியவனா நீ பெரியவனா என்று சொல்லக்கூடிய காலங்கள் தான் இந்த காலங்கள். சிலர் பக்கத்திலேயே உட்கார மாட்டாங்க. இப்படி சூழ்நிலைகள். ஆகவே நமக்குள்ளே ஒரு தீர்மானம், எனக்குள்ளே ஒரு ஆவிக்குரிய சிந்தனை உண்டாகணும். கிறிஸ்துவின் சிந்தனை எனக்குள்ளே உண்டாகணும். சண்டை வரவே கூடாது. சண்டையை நம்ம விரும்பக்கூடாது. கலகத்தை விரும்பக்கூடாது. அவளோடு ஒப்புரவாக வேண்டும். அப்பேற்பட்டவர்களை நாம் சமாதான பாதையில் நாம் நடத்த வேண்டும். நாம் தேவனுடைய புத்திரர்களாக மாறணும். சியோன் மலையில் அவரோடு நிற்கணும். அவருடைய உபதேசத்தை கேட்டு நடக்கணும் என்கிற எண்ணங்கள் நமக்கு இருந்தால் நாமும் சமாதானம் இருப்போம். அநேகரை சமாதானத்துக்குள்ளாக நம்ம நடத்த முடியும். ஒரு அலேலுயா, கர்த்தருடைய நாமம் மையப்படுவதாக. நான் கிட்டத்தட்ட 20-25 வருடத்துக்கு மேலே மாவட்ட பதவி இருக்கிறேன். எனக்கு கீழே நிறைய ஊழியர் இருக்கிறாங்க. பேர் சொல்ல விரும்பலை, அவங்களுக்கு நல்லா தெரியும். ஆனால் அவங்களுக்குள்ளே சில சமாதானம் பிரிவினைகள் அல்லது கலகங்கள் வரும்போதெல்லாம் நானே அதில் போய் 2 பேர் உட்கார வைத்து பேசி பல முறை அது வெளியே யாருக்குமே சொல்லாமல், எந்த ஊழியருக்காக சொல்லாமல் நானே கடந்து போய் அவர்களை சமாதானப்படுத்தின காலங்கள் நிறைய இருக்குது. அது அவங்களுக்கு தெரியும். இப்போ எங்கள் மாவட்டத்தை விட்டு அவங்க மாறி இருந்தாலும் சொல்லுவாங்க, எந்த பிரச்சனையானாலும் போய் சமாதானம் பண்ணக்கூடிய அந்த ஊழியத்தை தேவன் ஒருத்தருக்கு மாத்திரமல்ல, ஒரு சிலருக்கு அந்த சமாதானத்தை பண்ணி அவள் சமாதானத்துமாக இருந்து ஊழியம் செய்கிறவளாக மாறுவதற்கு கர்த்தர் அந்த நாளில் அடியனை பயன்படுத்தினார். அவர்கள் இன்னும் இருக்க தான் செய்கிறாங்க. கர்த்தர் அவளை ஆசீர்வதிப்பார். அப்படி நம்ம சிலர் பார்த்திங்கன்னா பிரச்சனைன்னா 4 பேருக்கு சொல்லி, அதை 100 பேருக்கு சொல்லி, 1000 பேர் சொல்லி அவங்க வெளியே நடமாட முடியாமல் எரியிற வீட்டில் தண்ணி ஊற்றுக்கு பதிலாக எண்ணெய் ஊற்றி அது பெரிய பிரச்சனை ஆகி
அது சின்ன பிரச்சனையை அவங்க குடும்பம் பிரிகிற அளவுக்கு பெரிய காரியங்களை செய்கிறவங்களும் இருக்கத்தான் செய்கிறாங்க. ஆனால் ஊழியர்களாக நம்ம அந்த காரியத்தை செய்வது நல்லது. நாங்கள் ஒரு ஊழியத்தை செய்து எந்த ஊழியன்னு சொல்ல விரும்பலை. அந்த ஊழியம் அவங்க இருக்கிறாங்க, அவங்களுக்குள்ள கணவன் மனைக்குள்ள பிரச்சனை. ஆனால் அந்த சகோதரி அதோட வீட்டுக்கு போவேன், இனி இவரோடு வாழ முடியாது என்பதை அவள் தீர்மானம் பண்ணி பஸ் ஸ்டாண்டுக்கு போய் பஸ்ஸு ஏற போகிற ஒரு சூழ்நிலை வந்து நாங்கள் அதை கேள்விப்பட்ட உடனே நான் என் மனைவியை அழைத்து அந்த சகோதரியை கூட்டு வர சொல்லி சபையில் வைத்து தனியாக 1 மணி நேரம் ஆலோசனை கொடுத்து, அதற்கு பின்ன அவரை கூப்பிட்டு அவருக்கு ஆலோசனை சொல்லி இந்த நாள் வரையும் கிட்டத்தட்ட அதெல்லாம் எத்தனையோ வருடங்கள் அவங்க இன்னைக்கு சமாதானமாக இருக்கிறார்கள். அலையா அடிக்கடி எல்லாம் சொல்லுவாங்க, இந்த ஊழியர்னால தான் நாங்கள் இன்றைக்கி குடும்பம்னா இவரால் தான் நாங்கள் சமாதானமாக இருப்பதற்கு இவர் காரணம் என்று சொல்லக்கூடிய குடும்பங்கள் இருக்கத்தான் செய்யும். ஆகவே கூடுமானவரை ஆண்டுடைய மலைப்பிரசங்கத்துடைய உபதேசத்தின்படி சமாதான பண்ணுகிறவர்களாக இருக்க வேண்டும். அவர்கள் பாக்கியவான்களாக இருப்பார்கள். உலக ஜனமே உலகத்தானே, நீங்கள் சண்டை போடாதீங்க, நீங்கள் சமாதானமாக இருங்க, அண்ணன் தம்பியெல்லாம் இப்படி இருக்கக்கூடாது என்று அவர்கள் நம்ம வசனத்தை அறியாமல் இருந்தாலும் செய்கிறாங்க. நாம் எல்லாம் அறிந்தவர்கள், அறிந்து எத்தனையோ வருஷம் ஆச்சு. அதனால் அப்படி நம்ம வேடிக்கை பார்க்காம அவள் சொல்ல வேண்டிய விதத்தில் சொல்லி அவளுக்கு ஒரு சமாதானத்தை ஏற்படுத்துவோம் என்றால் நம்ம தான் பாக்கியவான்களாக இருப்போம், நம்ம தேவனுடைய புத்திரர்களாக இருப்போம். ஒரு அலையா 2வது ஒரு ஊழியத்தை செய்யும் போது அந்த குடும்பம் நல்ல குடும்பம். அந்த சகோதரன் ஆவியில் நல்ல நிரம்பி ஆராதிக்கிற மனுஷன்தான். குடும்பங்களில் அடிக்கடி பிரச்சனை, வீட்டில் அடி, ரத்தம் வர மாதிரி அடி, பயங்கரம் அடி. அதிலே பேச சொல்ல விரும்பலை. ஆனால் அவங்க தாங்கி பார்த்து என்ன பண்ணுறாங்க, 2 பிள்ளைகள் வேறு அந்த அம்மா விட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க. அப்புறம் இவரை கூப்பிட்டு அதோடு இனி இவர் கூட வாழ முடியாது என்பதை சொன்னாங்க. அப்போ இவரை கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணி, நம்ம ஆவிக்குரியவர்கள் மனைவி அடிக்கக்கூடாது, இனி அந்த வேலையே வச்சுக்கக்கூடாது, நான் போய் நானும் மனைவியும் போகிறேன் என்று நானும் மனைவியும் ஒரு வாகனத்தை எடுத்து, அவங்க அனுப்பவே மாட்டான்ட்டாங்க, அவங்க அம்மா அனுப்பவே மாட்டோம். நாங்கள் இந்த வசனங்கள் எல்லாம் சொல்லி ஒரு தடவை எங்களுக்காக என்ன செய்யுங்க, நீங்கள் ப்ளீஸ் பண்ணி அனுப்புங்க என்று இங்கே அவரையும் மீண்டும் வாகனங்களை கூட்டி போய் அன்றைக்கி சமாதானப்படுத்தணும். இன்றைக்கு தேவக்கிருபினால் அவர்கள் சமாதானமாக இருக்கிறார்கள். ஒரு அலையா அவங்களும் சொல்லுவாங்களா, எங்கள் குடும்பம் இன்றைக்கி இப்படி இருப்பதற்கு அவர் ரொம்ப நாள் வாழ்ந்து நித்திரை அடைந்தார், 2 பிள்ளைங்க ஃபாரினில் இருக்கிறாங்க. அவங்க சொல்லுவாங்களா, இந்த பாசனால தான் நாங்கள் சமாதானமாக இருப்பதற்கு இவர் இருக்கார். அப்படி நம்ம சமாதானத்தை பண்ணுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். அவ்வளோதான் ஆண்டு சொல்கிறாரு, அவர்கள் பாக்கியவான்கள் என்று வேதம் தெளிவாக சொல்லுவதை நம்ம பார்க்க முடிகிறது. ஆனால் சில இடங்களில் நாம் அதை பார்க்க முடியாது. ரோமருக்கு நிருபத்தில் வாசிக்கும் போது, ரோமருக்கு நிருபத்தில் 12ஆம் அதிகாரம் அதில் நான் வாசிக்கும் போது 18ஆம் வசனம், கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாக சமாதானத்தை படுத்துங்க, சமாதானத்தை இருங்க. தேசநோக்கே யாவரோடு நீங்கள் சமாதானமாக இருங்க. ஒவ்வொரு ராபோஜனத்தில் நம்ம அதை சொல்லி அது முடிப்பது வழக்கம். ஆனாலும் சபைகளில் ராபோஜனம் எடுக்கிறவர்களுக்கு கூட ஒருவருக்காக பகையோடு கசப்போடு சமாதானமாக இல்லாமல் இருக்கிறாங்க. இந்த செய்தியை கேட்கிற தேவ பிள்ளைகள்
முதலாவது உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கி சமாதானமாக இல்லைன்னா உங்களுக்கு இன்றைக்கு சமாதானத்தின் பிரபுவாகிய சமாதானத்தின் காரணராகிய புத்தி கட்டாத சமாதானத்தை தருகிற தேவன் உங்கள் இருதயங்களில் உங்கள் வீடுகளில் சமாதானத்தை இன்றைக்கு கட்டளை இடுவாராக என்று உங்களுக்காக அவரை நோக்கி நான் ஜெபிக்கும் போது கர்த்தர் அப்படியே உங்கள் வாழ்க்கையில் செய்வார். சமாதானத்தை விரும்பணும். அந்த சமாதானத்தை பெற்றவர்கள் உங்களை சுற்றி இருக்கிற உறவினர்களானாலும் அவர்களுக்கென்று ஒரு பிரச்சனைகள் வரும்போது நாம் அதை தலையிட்டு அவர்களை சமாதானப்படுத்துகிறது தான் கர்த்தர் சொல்கிறாரு. அவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர்கள் எனப்படுவார்கள். பொதுவாகவே நான் எந்த ஊழியத்தை பொறுப்படுத்திட்டா ஒரு வார்த்தை சொல்லி தான் பொறுப்பெடுப்பேன். நான் வீடு சந்திக்கும் போது அடுத்த குடும்பத்தை குறித்து நீங்கள் பேசவே கூடாது. உங்கள் குடும்பத்திற்கு நாங்கள் வரும்போது உங்கள் காரியத்தை பேசணும், நாங்கள் ஜெபம் பண்ணிட்டு வருவோம் அப்படிங்கிறத எல்லாம் பொறுப்பெடுத்த உடனே அதை சொல்லிடுறது பழக்கம். ஆனால் அதை மீறியும் சிலர் என்ன செய்வோம், நீங்கள் பாச அப்படி சொன்னீங்க ஆனாலும் அந்த விசுவாசிங்க இப்படி அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கும் போது நான் என்ன செய்வேன்னா அந்த கதையை பெரிய அது பிரச்சனையாய் வருவதுக்கு இடம் கொடுக்காம நீங்கள் சொல்லக்கூடிய அந்த வீட்டுக்கு தான் இப்போ தான் போயிட்டு வந்தேன், அவங்க உங்களை குறித்து ரொம்ப மேன்மையாய் சொன்னார்கள், சாட்சியாய் சொன்னான்னு சொல்லிவிடுவேன். அப்படியா அப்படின்ட்டு அவங்க பற்றி ரிப்போர்ட் பண்ண மாட்டாங்க. அதே போல் அவங்க சொன்ன ரிப்போர்ட் வீட்டுக்கு ஒரு நாள் நம்ம வீடு சந்திக்க போனால் அவங்க இவங்கள பற்றி சொல்லிகிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் கேட்டு நாளைக்கு நம்ம வாயிலேருந்து ஒரு வார்த்தையை எடுத்து பாஸ் இப்படி பேசினாருன்னு நமக்கு பிரச்சனை வந்துடும். பாஸ் நீ சொன்னீங்க ஆனாலும் அவள் இப்படி பண்ணுறா அவள் இப்படி பண்ணுறான்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்களுக்கு சொல்வேன், இப்போ தான் அந்த வீட்டுக்கு போயிட்டு வந்தேன், உங்கள் பற்றி நல்லா சொன்னாங்க, சாட்சியாக சொன்னாங்க, சொன்ன உடனே அப்படியான்ருவாங்க. அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா 2 பேர் சேர்ந்து சபைக்கு என்ன வருவார். அப்படியே சில காரியங்கள் நம்ம செய்ய வேண்டியதாக இருக்குது. இல்லைன்னா நம்ம பெருக்கெடுத்து சபையை உடச்சி தள்ளிவிடுவாங்க. ஆகவே தேவன் இங்கே சொல்லுகிற காரியம், சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவருடைய தேவனுடைய புத்திரர்கள் எனப்படுவார்கள் என்று மலை பிரசங்கத்துடைய 7வது படிகளை குறித்து தான் நம்ம வாசிக்க முடிகிறது. நீங்கள் இன்னும் யாக்கோப்புக்கு எழுதின நிருபத்தில் வாசிக்கும் போது 3ஆம் அதிகாரம், யாக்கோப்புக்கு எழுதின நிருபத்தில் அதில் 3ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பி கொள்வோம். 3ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் வாசிக்கும் போது சுத்தமுள்ளதாயும் நல்ல கவனி, பரத்திலிருந்து வருகிற ஞானமே முதலாவது என்ன செய்யுமா, அது சுத்தமுள்ளதாயும் பின்பு சமாதானமும் அந்த சாந்தமும் இணக்கமுள்ளதாயும் இரக்கத்தினாலும் நற்கனினாலும் நிறைந்ததாயும் பட்சபாதம் இல்லாததாயும் மாயமற்றதாக இருக்கிறது. இந்த சமாதானத்துக்கு அவ்வளோ வேகனை கொடுக்குறோம். நம்ம அப்படி இருக்கிறவான்னு நம்ம பார்க்கணும். அப்படி இறந்த நம்ம சமாதானப்படுத்தினா அது ரொம்ப நல்லாயிருக்கும். சில வருஷத்துக்கு முன்பாக வருடத்துக்கு ஒரு முறை எங்கள் ஊருக்கு போகிற வழக்கம். அங்கே ஒரு குடும்பம் நல்ல ஆவிக்குறி குடும்பம் பிரிந்து ரொம்ப வருஷம், ஒரு வருஷம் ஆச்சுன்னாங்க. கேள்விப்பட்டோன்னே எனக்கு இரவு தூக்கம் வரல. ஆனால் நமக்கு சில சொல்லுவாங்க அது தேவையில்லாத பிரச்சனை, நமக்கு இருந்தாலும் ஒரு ஆவிக்குரிய குடும்பமே என்று நான் அங்கேயும் ஃபோன் நம்பரில் வாங்கி பேசி நான் போய் இப்படி பண்ணுறேன், நீங்கள் சம்மதிக்கிறீங்களா? ஆமான்னாங்க. நேராக அங்கே வீட்டுக்கு கொஞ்சம் காரியங்கள் எல்லாம் பேசி எடுத்து சரின்ட்டாங்க. சரி என்று சொன்னாங்க. நீங்கள் இந்த நாளில் கூட்டு வாங்க அப்படிங்கிறது ரொம்ப மகிழ்ச்சி. சரி, ஒரு குடும்பத்தை சமாதானப்படுத்துவதற்கு கர்த்தர் ஏதுவான வழி நடத்தினாரே என்று. அப்படி என்றும்போது அந்த நாளை கொஞ்சம் தள்ளிட்டாங்க. பிறகு பார்ப்போன்ட்டாங்க. ஜாம் பண்ண எனக்கு இந்த ஊழியம் முடிந்ததே இந்த பகுதி வந்தாச்சு. ரொம்பவும் பாரமாக இருந்தேன். ஆனால் சில மாதங்களுக்குள்ளாக அவர்கள் மீண்டும்
சமாதானமாகி சந்தோஷமாக இருக்கிறான். உடலே சுழலையா என்னை போல யாருமே சிலர் இன்னும் பிரயாசப்பட்டு அந்த காரியத்தை செய்து முடித்திருக்கிறார். ஆகவே அந்த சமாதானத்தை படுத்துகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். இங்கே சொல்கிறாரு, பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தமுள்ளதாக இருக்கிறது. பரலோகத்திலிருந்து வர்றதெல்லாம் அசுத்தமானது கிடையாது. நம்ம இருதயத்திலிருந்து வர்றது தான் மனுஷனை தீட்டப்படுத்தக்கூடிய சுத்தம் இல்லாத வார்த்தைகள் வரும். உலகத்திலிருந்து வருகிறதெல்லாம் அநேக தீட்டுப்படுத்திடும். பின்பு அது சமாதானமும். ஆக சமாதானமும் சாந்தமும் இணக்கமுள்ளதாயும் இரக்கத்தினாலும் நற்கனிகளினாலும் சொல்கிறார். நற்கனிகள் நிறைந்ததாயும் சமாதானம் நமக்குள்ளே இருந்தான்னா பச்சைபாதம் இருக்காது. இங்கே ஒன்று அங்கே ஒன்று சொல்ல மாட்டோம். பச்சைபாதம், ஒருவருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு ஒருவருக்கு சப்போர்ட் பண்ணாமல் கஞ்சடையாக விடுகிறது, அது இருக்காது. பச்சைபாதம் இல்லாததாயும் மாயமற்றதாக இருக்கிறது. அல்லேலூயா. மாயமாக இருந்திருக்கக்கூடாது. ஏதோ சமாதான பண்ணுகளோட ஒரு மாயம் இருக்கக்கூடாது. ஆக உண்மையாக அந்த காரியத்தை நாம் செய்யக்கூடியவர்களாக இருக்கும்போது கர்த்தர் நம்மை கொண்டு அநேக பிரிந்திருக்கிற குடும்பத்தை அல்லது கலக்கத்தின் தேவன் இல்லையா, சண்டையினால் பிரிந்திருக்கிற குடும்பத்தை நம்முடைய ஜபங்களினாலும் நேரடியாய் சொல்லக்கூடிய உபதேசங்களினாலும் தேவன் அவர்களை சமாதானத்தோடு நடத்துவார். அல்லேலூயா. அதனால் தேவனுடைய வார்த்தையின்படி செய்யும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஊழியக்கார குடும்பத்திற்குள்ளேயே சமாதானம் கெடுத்து விடுவாங்க. அப்படியே இருக்கிறாங்க. சில விசுவாசிகளை பார்த்தா நல்லா அவங்க கணவன் மனைவியும் சமாதானமாக சந்தோஷமாய் அந்த ஊழியங்களை நல்லா பிரகாசமாய் செஞ்சுருக்கும்போது போய் யாராவது என்ன செய்வாங்கன்னா பாஸ்டர் மேலே தப்பாக போய் மனைவி சொல்லிவிடுவாங்க. அதில் பாஸ்டர் தனியாக இருக்கும்போது மனைவி மேலே தப்பாக செஞ்சால் அந்த குடும்பத்தையே ஒரு வழி ஆக்கிடுவாங்க. அப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க. உலகத்தில் மந்திரவாதிகளின் பெரிய மந்திரவாதி யாருன்னா நம்ம ஆளுங்க தான். ஆமாம், அந்த மந்திரவாதி கூட நமக்கு சில நேரம் செய்ய முடியாமல் நம்ம ஜபம் தடுத்துறோம். நம்மை சுற்றில அக்னி ஒன்றும் செய்ய முடியலன்னா அவன் தோற்று போயிடுவான். ஆனால் இவங்க அப்படி கிடையாது. ரெண்டங்கம் பண்ணும்போது பில்லி சூனியத்திற்கு அடையாளமான அப்படி பரிசுத்தவான்களை பிரித்த நல்ல நல்ல குடும்பம் கூட நிறைய என்ன செய்யுது. அப்படி இன்றைக்கி இருக்கத்தான் செய்கிறாங்க. அப்படி கெடுத்துறாங்க. நல்ல குடும்பம்னா நல்ல குடும்பம் நான் சொல்கிறேன், அப்படி சொல்கிறேன். அப்படி நிறைய குடும்பம் பார்த்திங்கன்னா எங்களுக்கு விசுவாசிகளினால தான் எங்கள் குடும்பம் இப்படி இருக்குது, இல்லாதெல்லாம் போலி சொல்லிட்டாங்க என்று சொல்லக்கூடிய அநேக சம்பவத்தை பார்க்க முடிகிறது. ஆக அவங்களுக்குள்ளே அந்த ஆவிகள் சரி கிடையாது. அது ஒரு ஆவிக்குரிய சிந்தனை கிடையாது. அது ஒரு மாம்சத்துக்குரிய காரியம். அவர்களும் மனம் திரும்பி தங்களால் எந்த குடும்பத்திற்கு இடைஞ்சல் இல்லாமல் சமாதானமாக இருக்கக்கூடியவர்களுக்கு எந்த ஒரு பாதகம் இல்லாமல் கூடுமானவரை பிரச்சனையில் இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு சமாதானத்தை பண்ணுகளாக இருக்கணும். ஒரு வேலை பாஸ்டர் வேறு யாராவது சொன்னாங்க, அப்படி இல்லை பாஸ்டர், உங்கள் வீட்டம்மா நல்லவங்க தான், வீட்டுக்கம்மா சொன்ன யாரோ அவங்க பொய்யா வீட்டம்மா சொன்னாங்க, உங்கள் பிரதர் உங்கள் பாஸ்ட்டு நல்லவர் தான் அப்படிங்கிற ஒரு சமாதானத்தை ஏற்படுத்துகிற கூட்டங்கள். அதே போல் ஊழிகளாக நம்ம கூட விசுவாசிகளுக்குள்ள குடும்பங்களில் பிரச்சனை ஏற்பட்டால் அதை அறிந்தால் அதை கேள்விப்பட்டால் நம்ம போய் அவர்களை சமாதான பாதையில் நடத்தி அவர்களை வாழ வைத்தால்தான் நீங்களும் நான் தான் தேவனுடைய புத்திரர்கள் எண்ணப்படக்கூடிய பாக்கியத்தை தருவார். அல்லேலூயா. நான் சிலருக்கு இவ்விதமாக சில பேரெல்லாம் வச்சுருப்பேன். சில காலையில் வந்து விசுவாச குடும்பமானாலும் நம்மை தேடி வருகிற கூட்டம். அவங்களுக்கு என்னென்னா தினத்தந்தி அப்படின்னு பேர் வச்சுருப்பேன். ஏன் அப்படின்னா வந்த உடனே என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு வீட்டில் போன உடனே விசுவாச குடும்பத்துக்கு போன உடனே
அங்கே போய் பிரதர் சிஸ்டர் உங்களுக்கு இந்த சர்ச்சுக்கு வர நம்ம சர்ச்சுக்கு வர உங்களை அந்த பிரதர் உங்களை மேலே தப்பாக பேசுனாங்க. வேணால் பேசியிருக்க மாட்டாங்க. அப்படி சொல்லி அங்கே ஏதாவது டிஃபன் சாப்பிட்டு டீ சாப்பிட்டு அவங்க என்ன செய்வாங்க, பதட்டத்தில் கோப்பிட்டு அவளா இப்படி பேசணுன்னா அவனா இப்படி பேச 2 வார்த்தை விடுவாங்க. அந்த வார்த்தையை கவனமாக கொண்டு போய் இப்போ அந்த வீட்டுக்கு போவாங்க. அந்த வீட்டுக்கு போய் நான் இப்போ அங்கே வீட்டுக்கு போயிட்டு வந்தேன், உங்களை இப்படி ஏசுகிறாங்க பண்ணுறாங்க அப்படின்னு அங்கேயும் ஒரு போட்டு இவளெல்லாம் தினத்தந்திமார்கள் தந்தி போல் அந்த குடும்பத்தை அப்படியே சமாதானமுள்ள குடும்பத்தை அப்படியே பிரித்து போடுவாங்க. இப்படி நிறைய பேர் இன்றைக்கி இருக்கத்தான் செய்கிறோம். வீடுகள் ஏறி கதைகளை பேசி அவ இப்படி இவ இப்படி பாஸ்ட் அப்படி பாஸ்ட் அம்மா இப்படி என்கிற சொல்லி அந்த சமாதானத்துக்கு எதிராக செயல்படுகிற கூட்டங்கள் இருக்கு. கர்த்தர் அவளை விரும்புவார்னா விரும்ப மாட்டார். கூடுமானவரை யாவரு கூட சமாதானம் இருங்க. மற்றவர்களே அப்படி இருக்கிறவங்க இல்லை, நம்ம அப்படி இருக்கக்கூடாது, நம்ம கசப்பு வைக்கக்கூடாது, ஒரே சபைக்கு நம்ம போகிறோம், நமக்குள்ளே எந்த வைராக்கம் இருக்கக்கூடாது, மறைமுகம் இருக்கக்கூடாது, நீங்கள் சமாதானமாக இருக்கணும், ஒருத்தர் கை கொடுங்க, ஒருத்தருக்கு பேசுங்க என்று சொல்லக்கூடிய அந்த சமாதான வழியிலே நாம் நடத்துவோம் என்றால் நீங்களும் நானும் பாக்கியவான்களாக இருப்போம். அவர்களே தேவனுடைய புத்திரர்களாக இருப்பார். சொன்னலேலுயா. சிலரை மாலை முரசுன்னு வச்சுருக்கிறேன், சாயங்காலம் வருவாங்க. அது குடும்ப சமாதானமாக இருக்கும். கணவன் மனைவியும் திருமணம் ஆன நாள் முதல் அவ்வளோ சந்தோஷமாக இருப்பாங்க. அங்கே போடுவாங்க, உங்கள் வீட்டுக்காரர் ஒன்றும் சரியில்லையே, ரோட்டில் அங்கே நிற்கிறாரு இங்கே நிற்கிறார், அவர் நிற்க மாட்டார். அப்படி ஒரு போட்டு அதே அவரை பார்த்தா உங்கள் மனைவி சரி கிடையாது அப்படின்னு சொல்லிவிடுவாங்க. இப்படியெல்லாம் நிறைய சொல்லி அந்த குடும்பத்தை ஒன்றில்லாமல் பண்ணுகிற விசுவாசிகள் கூட்டம். விசுவாசிகள் என்பதை விட விசுவாசிகள் கூட்டம்னு சொல்லு. பைபிளை அற்ப விசுவாசிங்கிறாரு, அவ்விசுவாசிங்கிறாரு. இது எப்படின்னா விசுவாசிகள் ஊசிகள் கூட்டம் சொல்லுவாங்க. அது பின்னாடி கண்டுபிடிச்சோன்னா இப்படி எங்களுக்குள்ளே இவங்க பிரிவினை உண்டு பண்ணிட்டாங்க, என் குடும்பத்திற்குள்ளேயே கலகத்தை உண்டு பண்ணாங்க அப்படின்னு அதுக்கு பின்னாடி அவளை அறிந்து கொள்வார். இப்படி மாலை முரசாக அவங்க வீட்டில் இருக்க முடியாது. ஏன்னா அவங்க வீட்டில் சமாதானம் இருக்காது. அதனால் அந்த எரிச்சல், நம்ம சமாதானம் இல்லை, அடுத்தவங்க எதுக்கு சமாதானம் இருக்கணும், அவங்க கணவன் மனைவி எவ்வளோ அழகாக போகிறாங்க அப்படின்ட்டு அவங்க ஏதாவது சொல்லி அவங்களுக்குள்ள பிரச்சனை ஆகி அங்கே வீட்டில் ஒரே சண்டையாக இருக்கும். இது தேவனுடைய ஆவியானவருடைய கிரியை அல்ல. இது ஒரு ஆவிக்குரிய சிந்தை கிடையாது. ஒரு வேளை அப்படியே அவங்களுக்குள்ள பிரச்சனை இருந்தால் அவங்க போய் நீங்கள் இப்படி செய்கிறது தப்பு, அவங்க அப்படி இல்லை இவர் இப்படி இல்லை என்று சொல்லி அந்த குடும்பத்தை சமாதானப்படுத்துவோமானால் அவர்களே தேவனுடைய புத்திரர்களாக இருப்பார். சொல்லலேலுயா. இன்னும் சிலரை பார்த்திங்கன்னா எக்ஸ்பிரஸ் மாதிரி வருவாங்க, அவ்வளோ வேகமாக வருவாங்க. எங்கள் ஊரில் நான் அப்படி கதையில் அப்படியே சொல்லிடுவேன், தினத்தந்தி வருது, மாலை முரசு வருகிறது, எக்ஸ்பிரஸ் வருகிறது அப்படின்னா அவ்வளோ வேகமாக பிரச்சனை கொண்டு சொல்லி அந்த குடும்பத்துடைய சமாதானத்தை கெடுத்து, கணவன் மனைவி சமாதானம் கொடுத்து அடுத்த குடும்பத்தின் சமாதானம் கெடுத்து, தங்கள் குடும்பத்தின் சமாதானம் கொடுத்து, இப்படி செய்யக்கூடிய நிறைய பேர் மாயமாலமாக இருக்கிற கூட்டங்கள் நிறைய இருக்குது. சொல்லலேலுயா. கர்த்தர் வரும்போது தான் தெரியும் அவங்க எத்தனை பேர் குடும்பத்தை சமாதானப்படுத்துவதற்கு காரணமாக இருந்தாங்க, எத்தனை குடும்பத்தை பிரிப்பதற்கு காரணமாக இருந்தாங்க அப்படிங்கிறத அன்றைக்கி தான் தெரியும். ஆகவே ரெண்டங்கம் பண்ணுவது பில்லி சூன்யத்திற்கு அடியாளமாக. நம்ம ஆளுங்க அதில் ரொம்ப கட்டிக்காரங்க செஞ்சு ஊழிக்கார குடும்பங்களை கூட பிரித்து சபையை 2ஆக பிரித்து 4ஆக பிரித்து செய்கிற கூட்டங்கள் ஏராளமாக தான் இருக்கு. ஆனால் அதன் நடுவில் நாம் தேவனுடைய பிள்ளையாக இருந்து
ஒரு ஆவிக்குரிய சிந்தை உள்ளவளாக இருந்து மலை பிரசங்கத்துடைய அந்த உபதேசத்தின்படி நம்ம சமாதான பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர்களை எண்ணப்படுவார்கள் என்று சொல்லி அநேக குடும்பங்களை, சமாதானம் இல்லாத குடும்பங்களை, கணவன் மனைவிக்குள் இல்லாத சமாதானம் இல்லாத வாழ்கிற குடும்பங்களை சமாதானப்படுத்துவோம் என்றால் நாமே தேவனுடைய புத்திரர்களாக இருப்போம். முதலே சொல்லுங்களே அல்லையா, சத்தமாதா சொல்லுங்களே அல்லையா. சமாதானத்தை பண்ணுகிறல அந்த ஆவி நமக்குள்ள கிரேஸ். அந்த ஆவியில் கஞ்சாடை இருக்காது, பச்சைவாதம் இருக்காது, அதில் மாயமாலமான காரியங்கள் இருக்கவே இருக்காது. நான் குறிப்பிட்ட இடத்துல ஊழியம் செய்தேன். அது 3வது ஊழியம் நினைக்கிறேன். அண்ணன் தம்பி 2 பேரும் அப்படி சமாதானமாக இருப்பான். அண்ணனுக்கு கொண்டோன்னா தம்பி ஓடுவார், தம்பி கொண்டோன்னா அண்ணன் ஓடுவார். 2 பக்கம் வீடு தான். அவ்வளோ சமாதானம், அவ்வளோ ஐக்கியம். அங்கேயே ஒரு மனம், அங்கே ஒரு பரிசுத்தமான தீர்க்கதரிசி போயிருக்கிறார். அவருடைய அண்ணன் தம்பி வீடுன்னு தெரியாது போல தெரியுது. போன உடனே ஜாமன் சொல்லிட்டாரா, பக்கத்தில் காம்பவுண்ட் வால் போட்ட வீடு தான் உங்களுக்கு சூனியம் செஞ்சுருக்குறாங்க. அன்றைக்கி பிடிச்சது அவங்க ஒரு வாரம் அவங்க சண்டை. அந்த சமாதானம் போச்சு. ஒரே சண்டை, இவங்க அங்கே சண்டை, பக்கம் எனக்கு ரிப்போர்ட்டும் நான் போய் உங்கள் சபைக்கு வரவங்க சண்டை போடுறாங்க அப்படி நான் போய் விளக்கமாய் சம்பவத்தை சொல்லி இதெல்லாம் செய்வாங்களா, இதெல்லாம் நம்புறீங்களான்னு மீண்டும் அவளுக்குள்ளே சமாதானத்தை ஏற்படுத்த கற்றுக்கிருப்பிச்சு. ஒரு அலைச்சலே இல்லையா. இப்படி நிறைய பேர் இந்த வேலை செய்கிறாங்க. சும்மா சொல்லிவிடுவாங்க. அது குடும்பத்தை அப்படியே அண்ணன் தம்பியுடைய ஸ்நேகத்தை, சமாதானத்தை பிரித்து விட்டுருவாங்க. ஆகவே அந்த மாதிரி நம்ம ஊழியங்கள் செய்யாதபடி, விசுவாசிகளும் அந்த மாதிரி காரியங்களை செய்யாதபடிக்கு கூடுமானவரை யாவரோடு சமாதானம் இருக்கணும், எல்லாரோடும் சமாதானமாக இருக்கணும். சமாதானம் இல்லாதவர்களை சமாதான பாதையில் நடத்தக்கூடிய தேவனுடைய புத்திரர்களாக இருக்க வேண்டும். முதலே சொல்லலே இல்லையா. ஊழியத்தில் இங்கேயும் நிறைய பேர் குடும்ப சமாதானமான நான் போய் அட்வைஸ் பண்ணி ஆலோசனை பண்ணி கர்த்தர் நடத்துவார். சின்ன சின்ன சண்டைகளாக இருந்தாலும் நம்ம போடக்கூடாது என்கிற அது ஆலோசனை சொல்லி இன்றைக்கும் சமாதானமாக இருக்கக்கூடிய தேவ பிள்ளைகள் இருக்கத்தான் செய்கிறார். ஆனாலும் அந்த சமாதானத்துக்கு எதிராக செயல்படுகிறவர்கள் எல்லா சபையிலும் இருப்பதான் செய்யும். சபையை வளர விடாமல், ஊழியர்கள் சமாதானமாக ஊழியம் செய்ய முடியாமல், சுதந்திரமான ஊழியம் செய்ய முடியாமல், ஏதோ ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி, பிரச்சனையை ஏற்படுத்தி, ரெண்டங்கம் பண்ணி, இப்படி கலகத்தை உண்டு பண்ணுகிற சமாதானம் பண்ணக்கூடியவர்கள் இப்படி இருக்கத்தான் செய்யும். அது கர்த்தர்களை பார்த்து கொள்வார். ஆனால் நம்ம அவளுக்கு முன்மாதிரியாக இருந்து நாம் சமாதானமாக இருப்போம். கூடுமானவரை சமாதானம் இல்லாதவர்களை சமாதானத்தை ஏற்படுத்தி நம்ம தேவனுடைய புத்தர்கள் என்கிற பேரை நம்ம எடுக்கணும். கலாத்திற்கு நிருபத்தில் வாசிக்கும் போது, கலாத்திற்கு நிருபத்தில் நாம் திருப்பிக் கொள்வோம். கலாத்திற்கு நிருபத்தில் 1ஆம் அதிகாரம், கலாத்திற்கு நிருபத்தில் 1ஆம் அதிகாரம், அதில் 3ஆம் வசனத்தை நான் வாசிக்கும்போது அங்கே ஒரு வேதம் நமக்கு விதமாக சொல்லு. பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாகங்கிறார். நம்ம அப்படி சொல்லணும். உங்களுக்கு சமாதானங்க பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு சமாதானத்தை உண்டாவதாக என்று சொல்லி, நீங்களும் நானும் எந்த வீடுகளில் போனாலும் அதான் சொல்கிறார். எந்த வீட்டுக்கு போனாலும் சமாதானத்தோடு அந்த குடும்பத்துக்கு வாழ்த்தல் சொல்லுங்கிறார். நம்ம கொடுக்கப்பட்ட பெரிய ஊழியம் குடும்பங்களிலே சமாதானத்தை ஏற்படுத்துவது,
ஊழியங்களில் பிரச்சனை இருக்கும், அது நடுவிலும் சமாதானமாய் கொண்டு போகக்கூடிய அந்த அபிஷேகத்தோடு தேவனுக்காக ஊழியம் செய்தார். அநேகரை சமாதானத்தைப்படுத்தி சமாதானக்காரன் இருக்கிற சீயோன்மலையில் அவரோடு கூட நிற்கக்கூடிய பாக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ரோமருக்கு நிருபத்தில் வாசிக்கும் போது 14ஆம் அதிகாரம், ரோமருக்கு நிருபம் 14ஆம் அதிகாரம், அங்கே 19வது வசனத்தில் வாசிக்கும்போது, ஆனபடியால் சமாதானத்துக்கு அடுத்தவைகளையும் அந்யோன்ய பக்தி விருத்தி உண்டாக்க தப்பங்களையும் நாட கடவுங்கிறார். நாடணும் சமாதானத்தை. நான் ஒரு குடும்பம், நானும் மணியும் யார் எதை சொன்னாலும் நம்பாமல் சமாதானத்தையும் பக்தி விருத்தியும் நாடி இந்த சமாதானத்தோடு இருக்க நம்ம கற்றுக்கொள்வோம். ஆகவே சமாதானம் பண்ணுகிறவர்கள் தான் பாக்கியவான்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரசங்க எழுதும்போது கொடுத்தை கண்டை அப்படி கரியின சண்டையோடு நம்ம சாப்பிடுவதை பார்க்கலாம், சமாதானத்தோடு இந்த இளங்கறி சாப்பிட நல்லதுங்கிறான். சமாதானத்தை விரும்பாத மனுஷன் யாருமே கிடையாது. நாம் விரும்பினால் மாத்திரமல்ல, மற்றவளையும் சமாதானப்படுத்தக்கூடிய உலகாக நாம் இருக்க வேண்டும். அந்த சமாதானத்தின் ஆவியானவர் நமக்குள்ளாக கிரியை செய்வேன். இதை கேட்கிற தேவப்பிள்ளை, உனக்குள்ள குடும்ப சமாதானம் இல்லை, இன்று முதல் தேவன் உங்களுக்கு சமாதானத்தை கட்டளிடுவார். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து பூட்டின அறை வீட்டில் வந்து பயப சமாதானம் அப்படின்னார். அந்த தேவன் என்றைக்கும் ஜீவிக்கிறார். உங்கள் இல்லத்தில், உங்கள் உள்ளத்தில், உடைய ஊழியத்தில் அவர்கள் சமாதானமாக இருப்பதற்காக அவர்கள் இன்றைக்கும் அந்த சமாதானத்தை சொல்லக்கூடிய தேவன் உங்கள் நடுவில் இருந்து நீங்கள் விரும்புகிற புத்தி கட்டாத சமாதானத்தை அவர் தருவார் என்பதை நாம் விசுவாசித்து அந்த சமாதானத்தை பெற்றுக்கொண்டு நாம் இந்த உலகத்தில் இருக்கிற காலங்கள் வரையும் அநேகரை சமாதானப்படுத்தி, ஒரு கணவன்கள் பிரச்சனை ஆனாலும் அவங்ககிட்ட சொல்லி, நீங்கள் அப்படி இருக்கக்கூடாது சிஸ்டர், இப்படி இருக்கக்கூடாது சிஸ்டர், நம்ம சமாதானமாக இருக்கணும் என்ற ஆலோசனை சொல்லி அநேக குடும்பங்களை கட்டுகிறவர்களாக சமாதானமாக இருக்கக்கூடியவர்களாக நம்ம மாற்றுவோம் என்றால் அவர்களே தேவனுடைய புத்திரர் என்று வேதம் சொல்லுகிறது. முதலே சொல்லலையா? கடைசியாக நம்ம ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். நீதிமொழிகள் புஸ்தகத்தில் 12ஆம் அதிகாரம் அழகான ஒரு வசனம் இருக்குது. அந்த வசனத்தை 20ஆம் வசனத்தில், தீங்கை பிணைக்கனுடைய இதயத்தில் இருக்கிறது கபடம் அப்படிங்கிறார். ஒரு குடும்பத்தை பிரிக்கணும், இப்படியா பிரித்து போடுவாங்க. அவன் இருதயத்தில் இருக்கிறது கபடம், தீங்கு செய்கிறவன், பிரிவினை செய்கிறவன், அது சபையை பிரிக்கிறவன், ஒரு கும்பலை சேர்த்துட்டு பாசுக்கு எதிராக செயல்படுகிறவர்கள், இவங்கெல்லாம் கபடு உள்ளவர்கள், தீங்கை செய்கிறவர்கள் அப்படின்ட்டு அங்கே எழுதிட்டு, தீங்கை பிணைக்கனுடைய இருதயத்தில் இருக்கிறது கபடம், சமாதான பண்ணுகிற ஆலோசனைக்காரருக்கு உள்ளது சந்தோஷம். அப்போ நம்ம ஒரு குடும்பத்தை சமாதானப்படுத்தினா அதிலிருந்து வருகிற சந்தோஷம் நமக்கு வேறு என்ன இருக்கு? நிறைய பேர் இந்த நாள் வரை சொல்கிறாங்க இல்லையா, நான் இந்த ஊழியரால், இந்த பிரதர்னால, இந்த சகோதரியினால் நான் என்றைக்குமே நாங்கள் பிரிஞ்சு போயிருப்போம், ஆனாலும் இவர்கள்னால இந்த நாள் வரை நாங்கள் சமாதானமாக இருக்கிறோம், எங்கள் சமாதானத்துக்கு இவங்க தான் காரணம் என்று சொல்லுகிற போது நமக்கு அதில் உண்டாகிற சந்தோஷம் எவ்வளோ பெரிய சந்தோஷம். நான் அதை மறந்துட்டேன்.
என்னை போல நிறைய ஊழியர்கள், நிறைய விசுவாசிகள் அநேக குடும்பத்தை சமாதானப்படுத்தியிருக்கிறாங்க. குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை வரும்போது, சொத்து தகராறு வரும்போது, கணவன் மனைவிக்கு பிரச்சனை வரும்போது, மாமியார் மருமகளுக்கு பிரச்சனை வரும்போது, சபைக்குள்ளேயே குழப்பங்கள் உண்டாகும்போது, அப்படி சொல்லி சமாதானப்படுத்துகிற நிறைய பரிசுத்தவான்கள் தெரியும். நிறைய தேவ பிள்ளைகள் ஊழியருக்கு எதிராக கலகம் நீங்கள் அப்படி இருக்கக்கூடாது என்று அவர்களையும் சமாதான பாதையில் நடத்துகிற கூட்டங்கள் இருக்குது. ஆனால் அந்த சபை சமாதானமாக இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம், நம்ம அந்த செஞ்ச காரியம். அதனால் இந்த மலை பிரசங்கம் என்பது இது அப்போஸ்தலர்கள் உபதேசித்த பிரசங்கம் அல்ல, இயேசுவே வாயை திறந்து உபதேசம் பண்ண. ஆக இந்த 7வது படிகளை ஏறணும். எப்படி ஏற முடியும்? நம்ம முதல் சமாதான தேவனை அறிந்து சமாதானம் இருந்து மற்ற வேலை கூடுமானவரை சமாதானப்படுத்துவதாக இருந்தால் அந்த 7வது படி ஏறி சீயோன் மலையிலே நம்ம இருக்கணும். ஆக மீண்டும் அந்த வசனம் சொல்லுகிற சமாதானம் பண்ணுங்கள் பாக்கியவான்கள், அவள் தேவனுடைய புத்திரர்கள் இருப்பார். இன்றைக்கு உங்கள் குடும்பத்தில் சமாதானம் உங்களை கொண்டு கத்தர் அநேக குடும்பத்தை சமாதானால கட்டி எழுப்ப வல்லவர். அப்படியே நம்ம கண்களை மூடினவர்களாக, ஆண்டவரே எனக்கு சமாதானம் வேணும். என் குடும்பத்தை பிரிப்பதற்கு நிறைய பேர் அப்போ கலங்கம் பண்ணாங்க. அதை தாண்டி எங்களுக்கு சமாதானமாக இதுவரை இருப்பதற்கு ஒரு விஷயம், நாங்கள் ஒருவருக்கொருவராக புரிந்து கொண்டு சமாதானமாக இருக்க உதவி செய்வீங்க. அதே போல் எத்தனையான சுற்றி இருக்கிற ஆண்டவரே புரிந்து கொள்ளாமல் பிரிந்திருக்கிற குடும்பங்களையும் நான் சமாதானப்படுத்துவதற்கு ஏன்னா இன்றைக்கு நான் ஒப்புடுக்கிறேன். ஆண்டவரே, நான் வேடிக்கை பார்க்கறது இல்லை. உலக மனிதர்களே தேசம் சமாதானப்படுத்துவதற்கு பிரயாசப்படும்போது நாங்கள் ஆவிக்குரியவர்களாக இருக்கிறோம். நாங்கள் அநேகரை சமாதானப்படுத்துவதற்கு எங்களை ஒரு பாத்திரமாக இன்று முதல் எங்களை பயன்படுத்துங்க. ஒருவேளை சிலர் அடுத்தருடைய சமாதானத்தை கெடுத்து அடுத்த குடும்பத்தை பிரித்து சபை ஊழிய குடும்பங்களுக்கு எதிராக செயல்பட அதையும் நீ கலகம் பண்ணிக்கிறதா ஆண்டோடு ஒப்புரவாகி ஆண்டவரே, இனி இப்படிப்பட்ட தீங்கான காரியத்தை நான் செய்ய விரும்பாமல் இனி உண்மையாக நானும் சமாதானம் இருப்பேன், மற்றும் சமாதானமாக இருப்பேன். சபையில் யாராவது சமாதானம் இல்லைன்னா அவர்களையும் சமாதானப்படுத்துவேன். ஊழியருக்கு எதிராக செயல்படுவர்கள் அப்படி செய்யக்கூடாது என்பதை சமாதான பாதையில் நடத்துவதற்கு என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி எல்லாம் ஒப்பு கொடுத்து ரீபாலாபா சதுரபனா குளோரியானா ரீகால உங்கள் மேலே இப்போ ஒரு அபிஷேகம் இறங்கி வருகிறது. உங்களிடத்தில் வருகிறவர்கள் யார் என்பதை அடையாளத்தை பார்க்குது. உங்களை சமாதானத்தை கெடுக்கிறவர்களா, உங்களை பிரிக்கிறவர்களா, பிரச்சனைகளை ஏற்படுத்துகிறவர்களா, குழப்பத்தை உண்டு பண்ணுகிறா என்று அடையாளம் தெரிந்து அவர்களை சமாதானப்படுத்தி அனுப்பக்கூடியவர்களாக மாறு. ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே. பிதாவாகிய தேவனை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம். நம்மை ஆற்றி தேற்றி வழி நடத்தின பரிசுத்த ஆவியானவரே ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம். எங்கள் நல்ல ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல வேலைக்காய் ஸ்தோத்திரம். இந்த 7வது மலை பிரசங்கத்தை 7வது ஏணி படிகளாக, அது வெற்றியின் படிகளாக இருக்கக்கூடிய உபதேச சத்தியங்களை இன்றைக்கும் எங்களுக்கும் கேட்கிற யாவருக்கும் பிரயோஜனம் உண்டாக பேசினேன். பூமியில் இருக்கக்கூடிய நாங்கள் யாரும் சமாதானத்துக்கு எதிராக செயல்படாதபடி அநேகரை சமாதானத்தை பண்ணுகிறவர்களாக இருக்க எங்களை பயன்படுத்தும். கேட்கிறவர்களையும் அப்படிப்பட்ட ஊழியங்களும் விசுவாசிகளும் அப்படிப்பட்ட ஜீவனம் செய்யும்படியாக உதவி செய்யும். அதை முடித்து ஆண்டுடைய எக்கால சத்தம் கேட்கும்போது இந்த சமாதானம் உள்ள இடத்திற்கும் சமாதானம் உள்ள தேவனத்திற்கு வந்து சேர உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆம். என் ஆத்துமாவே கர்த்தரை, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த சகல பகல் மறவாதே, ஆம். கர்த்தராகிய கிருபையும்
பிதாவாக தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியனுடைய அன்பின் ஐக்கியம் சமாதானம் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தங்களோடும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வருகை பரிந்தும் சதா காலம் என்றென்று கூட இருப்பதாக. லேலுயா லேலுயா லேலுயா. கர்த்தர் உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பாராக.